ஆல் இந்த வீடியோவில் நம்ம வந்து ப்ரஷ் க்ளீனிங் மெத்தட் தான் பார்க்க போகிறோம். 2 டைப்ஸாக நான் காமிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைப்பில் வந்து இன்ஸ்டன்ட் ப்ரஷ் கிளென்சரை வச்சு நம்ம எப்படி வந்து ப்ரஷ் கிளென்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு கிளாத் டிஷ்யூ எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக வந்து ப்ரஷ் கிளென்சரை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ப்ரஷ் எடுத்து வைப்பிங் மோஷன் அண்ட் சர்க்குலர் மோஷன் வச்சு நான் ப்ரஷ்ஷை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப்பில் வந்து 75% உங்களுக்கு ப்ரஷ் க்ளீன் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் திரும்ப இருக்க இதே ப்ராசஸை ரிப்பீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மீதி இருக்க 25% ரிமூவ் ஆகி 100% உங்களோட ப்ரஷ் வந்து நல்லா க்ளீன் ஆகிடும். ஸோ நம்ம வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக ப்ரஷ் வாஷ் பண்ணி ட்ரை பண்ணக்கூடாது. லைக் சோப் போட்டு நம்ம வந்து ப்ரஷ்ஷை க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. பிகாஸ் பிரிசில்ஸ் வந்து ரொம்ப டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிடும் அண்ட் பிரிசில்ஸ் வந்து சீக்கிரமாக உதற ஆரம்பிச்சிடும். ஸோ ப்ரஷ் வாங்கினது வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ செகண்ட் மெத்தட் நான் என்ன காமிச்சிருக்கேன் அப்படின்னா ஒரு மிஸ்லர் வாட்டர் வச்சு நான் காமிச்சிருக்கேன். நீங்கள் எந்த மிஸ்லர் வாட்டர் வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ அதையும் சேம் ஸ்டெப்ஸ் நான் ஃபஸ்ட்டு என்ன ஸ்டெப் ஃபாலோ பண்ணணும் அதே மாதிரி ஃபஸ்ட்டு கொஞ்சமாக போர் பண்ணிவிட்டு சர்க்குலர் மோஷன் அண்ட் வைப்பிங் மோஷன் வச்சு நான் வந்து க்ளீன் பண்ணிக்கிறேன். அதே ஸ்டெப்பை திரும்பியும் ஃபாலோ பண்ணிக்கிறேன். பிகாஸ் மீதி இருக்கிற ப்ரஷ்ஷில் இருக்கிற ரெசிடியூஸ் எல்லாமே போகணும் அப்படின்றதுனால நான் திரும்பி அதே ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பாய், see you in the next video.